ஒன்றாம், சிந்தனை உணர்வு வளையம். திங்கிங் ஃபீலிங் லூப். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நினைக்கும்போது உங்கள் மூளை அந்த எண்ணத்திற்கு ஏற்ற இரசாயனங்களை வெளியிடுகிறது. இந்த இரசாயனங்கள் உங்கள் உடலில் ஒரு குறிப்பிட்ட உணர்வை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக, நீங்கள் ஒரு சோகமான விஷயத்தை நினைத்தால் உங்கள் உடல் சோகமாக உணரத் தொடங்கும். நீங்கள் மகிழ்ச்சியான ஒன்றை நினைத்தால் உடல் மகிழ்ச்சியாக உணரும். சிக்கல் என்னவென்றால், உடல் ஒரு உணர்வை உணர்ந்தவுடன் அது மீண்டும் அதே போன்ற எண்ணங்களை உருவாக்க மூளைக்கு சமிக்ஞை அனுப்புகிறது. இப்படி உங்கள் எண்ணங்கள் உணர்வுகளை உருவாக்குகின்றன. அந்த உணர்வுகள் மீண்டும் அதே எண்ணங்களை உருவாக்குகின்றன. இது ஒரு தொடர்ச்சியான வளையமாக லூப் மாறுகிறது. இந்த சிந்தனை உணர்வு வளையம் உங்களை கடந்த காலத்திலேயே சிக்க வைக்கிறது. 2. உடல் எப்படி மனமாக மாறுகிறது. இந்த சிந்தனை உணர்வு வளையம் மீண்டும் மீண்டும் நிகழும்போது உங்கள் உடல் அந்த உணர்ச்சி நிலைக்கு பழகிவிடுகிறது. இது ஒரு பழக்கமாக ஹேபிட் மாறி உங்கள் உடலானது கடந்த காலத்தின் பதிவாகவே செயல்படத் தொடங்குகிறது. ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர்வதை விட மேலானதாக உங்களால் சிந்திக்க முடியாமல் போகிறது. உங்களின் எண்ணங்கள் உங்களை இயக்குகின்றன. உங்கள் உணர்வுகள் உங்களை ஆளுகின்றன. இதைத்தான் உடல் மனமாக மாறும் நிலை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். 2. புதிய மனதிற்காக உடலை மாற்றி அமைத்தல். இந்த பழைய சிந்தனை உணர்வு வளையத்தை உடைத்து கடந்த காலத்தின் பிடியிலிருந்து விடுபட ஒரு வழி இருக்கிறது. அதற்காக தியானத்திற்கு முன் ஒரு குறிப்பிட்ட சுவாச நுட்பத்தை பயன்படுத்த ஆசிரியர் பரிந்துரைக்கிறார். இந்த சுவாச பயிற்சியின் நோக்கம் உங்கள் சக்தியை எனர்ஜி மாற்றி கடந்த கால உணர்ச்சி நிலைகளிலிருந்து உங்கள் உடலை விடுவிப்பதாகும். நீங்கள் ஏன் இந்த பயிற்சியை செய்கிறீர்கள், அது எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்துகொண்டு செய்யும்போது அதன் பலன் அதிகமாக இருக்கும். இது உங்கள் மனதை உடலின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து உடலை ஒரு புதிய மனதிற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க உதவுகிறது. சுருக்கமாக, உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் இணைந்து ஒரு சுழற்சியை உருவாக்குகின்றன. அதில் பழைய நிலையிலேயே வைத்திருக்கிறது. இந்த சுழற்சியை உடை சுவாச பயிற்சிகள் மற்றும் தியானம் போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி உங்கள் உடலையும் மனதையும் புதிய மேம்பட்ட நிலைக்கு மாற்றி அமைக்க முடியும் என்பதே இந்த பக்கங்களின் சாராம்சம்.